மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட நமது நியூஸ் 7 தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு அறுவை சிகிச்சை முடிந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நமது பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் அவருக்கு தற்பொழுது அறுவை சிகிச்சை முடிந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் நேசப்பிரபு. மருத்துவமனையில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். நேசப்பிரபுவின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கின்றது? அவருக்கு இன்னும் என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படுகின்றன? மருத்துவர்கள் சொல்வது என்ன? சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், நேற்று இரவு நடந்த இந்த கொடூர தாக்குதலுக்கு பிறகு கோவையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் செய்தியாளர் நேசப்பிரபு அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு தொடர்ச்சியாக மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சையானது அளித்து வருகிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு 10:30 மணி அளவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தொடர்ச்சியாக அவர் நாடிக்கு குறைவாக இருந்ததன் காரணமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து காலை 3 மணி அளவில் அவர் நாட்டிற்கு சிகிச்சையானதன் பிறகு அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து தொடர்ச்சியாக அவருக்கு அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 5 இடங்களில் அந்த தீவிரமான வெட்டு என்பது இருந்ததன் காரணமாக அவருக்கு அந்த அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட இருந்தது. அதாவது காலை 3 மணிக்கு தொடங்கிய அந்த அறுவை சிகிச்சையானது தற்போது 9 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று தற்போது இந்த அறுவை சிகிச்சையானது நிறைவேற்றிருக்கிறது. குறிப்பாக 5 இடங்களில், அதாவது முதலாவதாக பிளாஸ்டிக் சர்ஜரி சொல்லக்கூடிய முதல் அறுவை சிகிச்சையும், அதன் பிறகு எலும்பு முறிவு சொல்லக்கூடிய 2 அறுவை சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டது. அதாவது மருத்துவ நிபுணர்கள், அதாவது சிறந்த மருத்துவ நிபுணர்களாகிய இந்த மருத்துவமனையினுடைய சிறந்த மருத்துவ நிபுணர்களை கொண்டு இந்த அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது. அவ்வப்போது அவருடைய உடல்நிலை மோசமானாலும் கூட உடனடியாக அவருக்கு அந்த வெண்டிலேட்டரானது பொருத்தப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சையானது தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அறுவை சிகிச்சை பிறகு தற்போது 9 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக அவரது கை வெட்டப்பட்ட இடங்கள் இணைக்கப்பட்டு தற்போது அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவுக்காக மாற்றப்பட்டிருக்கார். வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கானது மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவருக்கான சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் அவர் உடல்நிலை கண்காணித்து வருகிறார்கள் மற்றும் அவர் பல்சின் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருப்பார். தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருக்கிறார். அதே போன்று வெண்டிலேட்டர் உதவியுடனும் அவருக்கு அதாவது சைக்கிள் சுவாசமானதும் வழங்கப்பட்டு வருகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.